தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் வேலைவாய்ப்பானது விட்டிருக்காங்க. அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 8th 10th 12th டிகிரி எது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். மொத்தமாக 450 காலி பணியிடங்களானது விட்டிருக்காங்க. இந்த வேலைக்கு தேர்வு மற்றும் விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி டேட் பார்த்திங்கன்னா 28/2/2025 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். வாங்க இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் அப்ளிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம், அப்புறமா அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் தான் வேலையானது விட்டுருக்காங்க. இது இங்கிலீஷில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, TNCSC அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பணிக்குன்னு பார்ப்போம். TNCSC பருவகால பில் எடுத்ததுக்கு ஒரு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. வாட்ச்மேன் போஸ்டிங்க்கு 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பருவகால உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 450 வேக்கன்சியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா வாட்ச்மேனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 8th முடிச்சிருக்கணும். அதே அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பில் கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் BSc அல்லது BScயில் அறிவியல் சம்மந்தமாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா BSc அக்ரி இல்லைன்னா BE இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அது வேளாண்மை சம்மந்தமாக நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா SC STக்கு 18 முதல் 37 வயது வரை விண்ணப்பிச்சுக்கலாம். அதே MBC BC கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 18லேருந்து 34 வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை செஞ்சுக்கலாம். மற்ற வேட்பாளர்கள் OC கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 18 வயது முதல் 32 வயது வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான ஊதிய விவரம் பார்த்தீங்கன்னா பில் கிளர்க்குக்கு ரூபாய் 5285 ப்ளஸ் DA அப்புறம் ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது என்னன்ட்டு டீட்டெயிலாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அடுத்த உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா 5218 ரூபா கொடுக்குறாங்க. அதுமாரி உங்களுக்கும் DA ப்ளஸ் ட்ராவல் அலவன்ஸ்லாம் இருக்குது. வாட்ச்மேனுக்கும் சிமிலர்லி உதவியாளருக்கு என்னவோ அதை தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் எப்படி நிரப்புவதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பதவி பெயர் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. ரைட்டில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் உங்கள் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க, அது உங்கள் நேமை எழுதிக்கோங்க. ரெண்டாவதாக தந்தை அல்லது கணவர் பெயர் கேட்டிருக்காங்க, அதையும் எழுதிடுங்க. மூணாவதாக பாலினம் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நாலாவதாக நிரந்தர முகவரி கேட்டிருக்காங்க. அஞ்சாவதாக தற்போதைய முகவரி கேட்டிருக்காங்க. நாலாவதில் நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸை ஃபில்லப் பண்ணிவிடுங்க. அஞ்சாவதாக நீங்கள் இருக்கிற கரண்ட் அட்ரஸை ஃபில்லப் பண்ணிவிடுங்க. முகவரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கலாம்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆறாவதாக கைபேசி எண் கேட்டிருக்காங்க, உங்கள் ஃபோன் நம்பரை தெளிவாக எழுதிடுங்க. ஏழாவதாக ஜாதி அல்லது மதம் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மதத்தை மென்ஷன் பண்ணிவிட்டு எட்டாவதில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கன்னு டிக் பண்ணிவிடுங்க. பொது பிரிவா, பிற்படுத்தப்பட்டவா, இல்லை மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பழங்குடியினர், இதில் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் பண்ணிவிடுங்க. ஒன்பதாவதாக உங்கள் பிறந்த டேட் கேட்டிருக்காங்க, அதையும் அங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. பத்தாவதாக இந்த பாக்ஸில் உங்களுடைய கல்வி தகுதியை ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூஸ்வலி என்னென்ன நீங்கள் சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அதை இங்கே சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாஸிங்கில் நீங்கள் எப்போ பாஸ் அவுட் ஆனீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணிவிடுங்க. டோட்டல் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்களே அந்த பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய எக்ஸாமுக்கான டோட்டல் மார்க்கை ஃபில்லப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதை அவுட் ஆஃப் மார்க்கில் ஃபில்லப் பண்ணுங்கள். அப்புறம் டோட்டல் மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதுக்கான பர்சன்டேஜை லாஸ்ட் பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. சிமிலர்லி 12th டிகிரி அது மாதிரி நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. டிகிரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிகிரியில் இப்போ அவங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு BSc அக்ரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்டில் BSc அக்ரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு எந்த வருஷத்தில் நீங்கள் பாஸ் அவுட் ஆனீங்களோ அதை அடுத்த பாக்ஸில் ஃபில்லப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கான கன்சாலிடேட் மார்க் ஷீட்டில் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேப்பர் நீங்கள் எழுதிருக்கீங்க அதுக்கான மார்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க்கை இங்கே போட்டுட்டு டோட்டல் மார்க்ஸில் போட்டுட்டு நீங்கள் டோட்டல் மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அவுட் ஆஃப் மார்க்ஸில் கொடுத்துட்டு
அதுக்கான பர்சன்டேஜை லாஸ்ட் பாக்ஸில் ஃபில்அப் பண்ணிவிடுங்க. 11ஆவதாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இருப்பின் அதன் விவரம் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா தமிழ்நாடு அரசில் ஏதாச்சும் ஒரு முன்னுரிமைக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதை இங்கே எழுதிட்டு அதுக்கான சான்றிதழை இதில் இணைச்சிருங்க. ஜெராக்ஸ் இணைக்கணும். அடுத்து 12வது பாக்ஸில் மின்னஞ்சல் முகவரி கேட்டிருக்காங்க, அதை இங்கே தெளிவாக எழுதிடுங்க. 13ஆவதாக இணைக்க வேண்டியவை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மாற்று சான்றிதழ் டிசி ஆனது இதை இணைக்கணும். அனைத்து மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ்கள், பட்டதாரி சான்றிதழ்கள், ஆதார் அட்டை மற்றும் அரசால் வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ்கள் ஏதும் இருப்பின் அதனையும் இணைக்க வேண்டும். எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பியானது நீங்கள் இணைச்சிருங்க. அதுக்கப்புறமா உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. என்னால் மேலே வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களும் உண்மை என்று நான் உறுதியளிக்கிறேன். விண்ணப்பதாரர் கையொப்பம் கேட்டிருக்காங்க பாருங்கள். அங்கே உங்கள் சைன் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே டேட் போட்டுடுங்க. அவ்வளோதான் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுறது. இப்போது இந்த விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டிய முகவரியை பார்த்துடலாம். இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இப்போதைக்கு மதுரை மண்டலம் மட்டும்தான் விட்டுருக்காங்க. விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 28/2/2025 வரைக்கும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை செஞ்சுக்கலாம். விண்ணப்பம் சேர வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் பாருங்கள், துணை ஆட்சியர் அல்லது மண்டல மேலாளர், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதுதான் ஷார்ட் ஃபார்மில் தானா நூபோவா கழகம்னு கொடுத்துருக்காங்க. லெவல் 4 பில்டிங் 2வது தளம் பிஎஸ்என்எல் வளாகம், தாளாங்குளம், மதுரை 625-002. இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி அனுப்பணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. இன்னொரு வேலைவாய்ப்பு செய்தியுடன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.